மலரே, நேத்து நடந்த சம்பவத்துக்கு நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை மலரே. அத நேத்தோட நீ மறந்துரு. இனி இதுதான் நமக்கு எல்லாமே. எப்படி மலரே அந்த மேட்டர் அப்படியே சும்மா விட்டா? நான் நம்பவே முடியல தெரியுமா. நம்ம மலரா இதுன்னு ஆயிடுச்சு. இனிமே எல்லாமே அப்படிதான். வேலை பாப்போமா? மலர் கண்ணு வா, உன் கையால விளக்கேத்து வா. ஆஹா அத்தை, பெரியவங்க நீங்க பண்ணுங்க அத்தை. மா, நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நீதானம்மா, நீயே விளக்கேத்து. மலரே, அப்பா சொல்றது சரிதான் மலரே, போய் விளக்கேத்து போ. வா வா. என்ன கண்ணு அப்படி பாத்துனுக்குற? இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் சந்தோஷமா இருக்குது. எப்படியோ கண்ணு நல்லபடியா ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கண்ணு. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் அத்தை. அது இந்த பாண்டி கோவத்துல அருவாளை எத்துக்கணும் போய் ஏடா கூடமா எதனா நடந்திருந்ததுன்னா அத்தை என்னால நெஞ்சே பார்க்க முடியல. அதான் முடிஞ்சு போச்சுல்ல, விடுங்க. என் மேலயும் தப்புக்குது கண்ணு. நான் இவனை அந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டுருக்க கூடாது. அத்தை, நீதான் கண்ணு சாமி மாதிரி அந்த நேரத்துல அவனை தடுத்து நல்ல புத்தி சொல்லி இன்னைக்கு கடலா வைக்கிற அளவுக்கு மாத்தி விட்டுக்கிற. அத்தை இது பாருங்க, இனிமே அத பத்தி பேசவே வேண்டாம். கெட்ட கனவா நினைச்சு மறந்துருவோம். சரிதான் கண்ணு, நீ சொல்றது சரிதான். பாரு, இனி நல்லா பொழைச்சி உன்னை நல்லபடியா வச்சுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கண்ணு. அத்தை, கடைக்கு அம்மா பேர் வச்சதுல உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்னத்துக்கு வருத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 6 பேர் வச்சுக்கினா என்ன? நீங்க நல்லா இருக்கணும், இந்த கடை ஓஹோன்னு நடக்கணும். அம்மா தான் எனக்கு வேணும். வா விளக்கேத்து. பாண்டியே, யோ 2 பேர் சாமி கும்பிட வாங்க, விளக்கேத்துமா. வாயா. வந்துட்டேன். டிஃபன் சாப்பிட வேணாங்க. என்ன பூசா கடை போட்டு பரவாயில்ல தானே? நான் சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல வேணாங்க. இரு அமைதியா இரு. சின்ன, இதுக்கு மேலயும் யாராவது டிஃபன் சாப்பிட வருவாங்கன்னு நினைக்கிறேன். இரியா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பாக்கலாமே. ஏண்டி, அதுக்குள்ள மத்தியானம் ஆகி போயிருண்டி. ஒருத்தன் கூட டிஃபன் சாப்பிட வர மாட்டான். சோறு போடுற ஹோட்டல்ல தான் அவன் தேடி போவான். மலரே, இப்போ என்ன பண்றது? சரி, கிளம்பலாம். பாரு கண்ணு, முத நாளே இப்படி ஆயி பூச்சுன்னு நீ ஒண்ணு வருத்தப்பட்டுக்காத. என்ன நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு யோசிச்சு சரி பண்ணிக்கலாம் அத்தை. அதான் கரெக்ட். ஏண்டி, அப்ப அந்த செஞ்சு வச்ச நாஸ்டால என்னதான் பண்றது? நம்ம ஏரியால இருக்கிறவங்களுக்கு சும்மா கொடுத்துடலாம். ஏய், கஷ்டப்பட்டு வாங்குனதுரி. வேற என்ன பாண்டி பண்ண சொல்ற? எல்லாத்தையும் எடுத்து கொட்டவா சொல்ற? அது இல்ல. எல்லாரும் கிளம்புங்க. அக்கா, டிஃபன் இருக்காக்கா? இருக்குண்ணா. 30 பேருக்கு இருக்குமா? கீது இருக்குமா? சாப்பாடு இருக்காமா? எல்லாரும் கீழ இறங்க. வாங்க வாங்க. எத்துடா. போடா. சரிம்மா. சிகரெட் போடு. சின்ன, சேர்லாம் போடு. பாண்டி, போடுற அப்படி தள்ளி போடு. வாங்க. மலர் எல்லாத்தையும் கூடுமா? பாண்டி, ஆறா இருக்குன்னா ஒண்ணு கேளுடா. இங்க சாப்பிடறதுக்கு என்னெல்லாமா இருக்கு? இட்லி, கல் தோசை, பிளெயின் தோசை, ஆனியன் தோசை,
முட்டை தோசை, ஆம்லெட், ஹாஃப் பாயில், மீன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? பாண்டி முட்டை தோசை, ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துருங்க. 2 இட்லி, ஒரு உளுந்து வடை. எனக்கு ஆனியன் தோசை. 4 இட்லி ஒரு வடை. சரி. இந்தாங்கம்மா. அத்தை வாங்கிக்கோங்க. நீ வாங்கு கண்ணு. அத்தை வாங்குங்க அத்தை. இந்தாங்கம்மா. அப்ப நாங்க வரோங்க. சின்ன எவ்வளவு இருக்கு? 1300. மகமாயி மலரே, சொல்லு பாண்டி. என் மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? இப்போதைக்கு எதுவும் இல்ல. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, ஏன்? உங்க குடும்பத்துல யாரும், இதாண்டா என் குடும்பம். உங்க வீட்டை தான் சொல்றேன். சொல்லு. உங்க வீட்ல யாரும் ரோட்டுகள்ல சாப்பிட்டு பழகலாதவங்களா இருப்பீங்க. அதுக்கு உன்னை கடைசியில இப்படி தள்ளுவண்டி கடை போட்டு உன்னை ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு நான் காரணம் மாட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகுது மலரே. ஏய், இதுக்கெல்லாம் மாட ஃபீல் பண்ணுவ? என் மலர் இப்படி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. அப்படியே நாம 2 பேரும் வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சா? அது வந்து கடங்காரன் வீட்டு வாசலுக்கு வந்து கொடுத்த காசை திருப்பி கேட்டப்போ நல்லா இருந்துச்சா? ஏய், அது வந்து இங்க பாரு, இது வெறும் ஆரம்பம் தான் பாண்டி. நாம இதோட நின்னு அப்படியே தேங்கி போயிட போறது இல்ல. புரியுது மலரு. அப்போ இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். ஓகே, ஆனா நீ கஷ்டப்படுறத பாக்குறது தான். இத பார் பாண்டி, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அப்படி கிடைக்கிறது நிலைக்கவே நிலைக்காது. சரி தெளிவா. சரி வா போலாம். என்னாச்சுங்க? நீயும் தூங்கலையா? என்ன இன்னைக்கு கொசு தொல்லை அதிகமா இருக்கு? சாயங்காலம் மழை வந்துச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். சீதா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? இப்படியேனா? இந்தா விடிய விடிய கொசு அடிச்சுக்கிட்டு. வேணும்னா ஓடமாஸ் தடவிக்கிறீங்களா? வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அந்த வாடையும் ஆகாது. இந்த கொசுவத்தி போக எனக்கு மூச்சடைக்கிற மாதிரி இருக்குங்க. கொசுவலை ஒண்ணு வாங்கி கட்டிக்குவோமா? அதுக்கு உள்ள காத்தே வராதே. அப்போ பேசாம மொட்டை மாடிக்கு போயிட வேண்டியதுதான். நீ என்ன ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க? நான் வேற என்னங்க சொல்ல? நம்ம வீட்டுல ஏதோ அனாதைங்க மாதிரி நம்ம தினமும் இப்படி ஹால்ல கிடக்கிறத இந்த பசங்க யோசிக்கலன்னா கூட பரவாயில்ல. நீ யோசிக்க மாட்டியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா யாருக்கும் மனஸ்தாபம் வராம இருக்கும்ல. இதுக்கு மேல என்னால முடியாது. இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பவே போய் அந்த பொம்பளைய வீட்டை விட்டு போன சொல்லணும் போல இருக்கு. என்னங்க நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? ஏசி வச்ச ரூம்ல தான் படுப்பாளாம். தலைக்கு 2 காலுக்கு 2 தலகாணி வேற. இந்த ராஜாவும் மேகலாவும் கொஞ்ச நாளைக்கு ஹால்ல வந்து படுத்தாதான் என்னவா? பையன் அம்மா அப்பா விட்டுட்டு இருக்க மாட்டானே. இங்க பாரு, நாளைக்கு விடிஞ்சது முதல் வேலையா ராஜா கிட்ட சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்க? என்னால இன்னையில இருந்து ஹால்ல படுக்க முடியாது. என்னோட ரூம்ல தான் படுப்பேன். நீ உன் மாமியார ஊர் ரூம்லயோ இல்ல வேற எங்க வசதி இருக்கோ அங்க தூங்க வையே. இல்லையா ஹோட்டல்ல கூட ரூம் போட்டு கொடுத்துக்கோ. ஆனா இனி என் ரூமையும் என் பெட்டையும் தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட போறேன். ஏதாவது கோச்சுக்கிட்டு சண்டைக்கு வர போறாங்க.
இந்த பார், அவன் என்ன நினைச்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என்னாலலாம் இனி ஹாலில் கடந்து உருண்டு புரண்டுட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு பண்ணாம தூக்கமே வராது சீதா. அதுக்காக உட்கார்ந்துகிட்டே இருக்க போறீங்களா? சும்மாவாவது படுங்களேன். நாளைக்கு ராஜாட்ட சொல்லிட வேண்டியதுதான். சார் 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 சீதா, யாருன்னு பாரு. ம். யாரு? மார்க்கண்டேயன் சார் இருக்காரா? நான் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, ம்? பேங்க்ல இருந்து வந்திருக்காங்களாம். உங்களை தான் பார்க்கணுமா? வர சொல்லு. ம். உள்ள வாங்க. சரிங்கம்மா. வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. நான் இங்க உட்கார வரல. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? உங்க ஹவுசிங் லோனுக்கு 2 மாசம் டியூ கட்டாம இருக்கு. ஆமா தம்பி, வர்ற மாசத்துல இருந்து கரெக்டா வந்துரும். போன மாசத்துல இருந்தே உங்க நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்க நம்பர் கிடைக்கவே இல்லையே. ஆமா, அது ஆபீஸ் போன் நம்பர். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆபீஸ் போய் பார்த்தா நீங்க ரிட்டையர் ஆயிட்டதா சொல்றாங்களே. ஆமா தம்பி. சரி, பணத்தை எப்ப கட்ட போறீங்க? அதான் சொன்னனே தம்பி, அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா வந்துரும். வேற ஆபீஸ் ஏதாவது போறீங்களா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? வருமானம் இல்லாம எப்படி சார் கட்டுவீங்க? தம்பி, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. சரிங்க சார், எனக்கு தேவையான விஷயத்தையே நான் பேசுறேன். முதல்ல பெண்டிங்ல இருக்கிற அந்த 2 மாசம் பாக்கிய எப்ப சார் கட்ட போறீங்க? தம்பி, இப்படி உடனே கேட்டா எப்படிப்பா? நீங்க ஒழுங்கா கட்டியிருந்தா நாங்க ஏன் இதை கேட்க போறோம்? இப்போ கட்டக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அடுத்த மாசம் கட்டிடுறேன். என்ன சார், ஒரு பெரிய மனுஷன் இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க? லோன் வாங்கும்போது இருந்த அக்கறை அதை திருப்பி கட்டும்போது இருக்கணும்ல. தம்பி தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சார், இன்னையோட 3 மாசம் டியூ பாக்கி இருக்கு. நாளைக்கு ஃபைனான்ஸ்ல இருந்து வந்து உங்க வீட்டுல நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க. நாளை கழிச்சு நீங்க மொத்த பாக்கியையும் ஒரே பேமெண்டா கட்டலன்னா வீடு ஏலத்துக்கு போதுன்னு நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? இப்படி திடீர்னு பண்ணலாமா? இது என்ன கவர்மெண்ட் லோனா சார்? லோன் அக்ரிமெண்ட் போடும்போது படிச்சு பார்த்தா கையெழுத்து போடுறீங்க. தம்பி, உங்க ஆபீஸ்ல வேற யாருக்கிட்டயாவது பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது சார். இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள 7.5 லட்சம் பணத்தை ரெடி பண்ணி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னங்க, சீதா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வீட்டை எப்படி காப்பாத்த போற? டேய் ராஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து வந்துட்டு போனாங்கடா. இப்பெல்லாம் காலங்காத்தாலே வீட்டுக்கு வந்து லோன் வேணுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வாங்கின லோனை கட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கடா. எந்த லோனு? யார் வாங்கினது? இந்த வீடு கட்ட நாம வாங்கினதாண்டா. பேச்சு வாக்குல நாம வாங்கினதுன்னு எவ்வளவு நைஸா கோத்து விடுறாரு பாரு.
அதான் மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து கரெக்டா போய்கிட்டு இருக்குல்ல. டேய் 2 மாசமா போகலடா. ஏன் போல? அதான் இருக்கிற காசெல்லாம் மொத்தமா பிரிச்சு உங்களுக்கே கொடுத்துட்டாருல்ல. அவர் எங்க இருந்துடா கட்டுவாரு? ஏன்பா, என்னதான் எங்களுக்கு தர்றதா இருந்தாலும் நீங்க யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்க வேணாமா? டேய் நீங்க 2 பேரும் கூட இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தானடா அப்படி பண்ண. இருக்கிறது 2 பேருனாலும் கேட்கறது என்னமோ இவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான். சரி, 2 மாசம் டியூ தானே, ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி கட்டிடலாம். டேய் அவங்க மொத்த பாக்கியம் கட்ட சொல்றாங்க. மொத்த பாக்கியா? எவ்வளவு கட்டணும்? 7.5 லட்சம்டா. எவ்வளோ? 7.5 லட்சம். எப்ப கட்டணுமா? நாளைக்குள்ள கட்டணுமாண்டா. நாளைக்குள்ளையா?